இப்போ சுகர்ல பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பயப்படுற ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் செக்கப்க்காக போவாங்க. டக்குன்னு செக்கப்ல அவங்கள சுகர் லெவல் அதிகமா இருக்கும். ம். ஐய்யயோ! நான் கரெக்ட்டா தானே இருந்தேன். சரி இன்னும் கம்மி பண்ணும்பாங்க. அப்புறம் ஒரு இதுல பார்த்தா கரெக்ட்டா இருக்கும். ஓகே கரெக்ட்டா இருக்குன்னு பார்த்தா அவங்க அத மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. ஏதாவது சாப்பிட்டுருவாங்க அதிகமா. இந்த லெவல் இம்பேலன்ஸாவே இருக்கே. அது எப்படி அதுதான். சார்ட் அவுட் நம்ம பண்றது? வந்து அந்த சுகர் லெவல்ஸ மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு நோய நம்ம அணுகும்போது, அந்த டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா, இப்ப நான் ரிப்போர்ட்ல வந்து ஓகே இது எனக்கு நார்மலா இருக்கு அப்டின்னா, உடனே மைண்ட் வந்து என்ன பண்ணும்னா, அந்த கிரேவிங்க்கு போக ஆரம்பிக்கும். ஓகே கொஞ்சம் சாப்ட்டுப்போம். இது என்ன ஏறவா போது அப்டின்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் வேற. எஸ், எஸ். ஓவராலா நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம வந்து பாடி வந்து ஒரு ப்ராப்பரான கண்டிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கோலா இருந்தது அப்படின்னா, நம்ம அந்த டயட்டையோ, அந்த ஒரு லைஃப் ஸ்டைல வந்து நம்ம வந்து நெறைய நாள் ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து மைண்ட் செட்ல தான் இருக்கு. உங்களுக்கு சுகர் இருக்கு. நீங்க ஸ்வீட் சாப்பிடாதீங்க. நீங்க இந்த மாத்திரைய மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கு சரியா போயிரும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மாத்திரை சாப்பிட்டு, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இப்ப நான் ஸ்வீட் சாப்பிடுறேன் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் ஒரே செட். ஒரு ஸ்வீட் தானே என்ன ஆயிடும் இதனால அப்படின்ற ஏற மாதிரி. போறதில்லல்ல அப்படின்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஸ்வீட் சாப்பிடலாம். எப்படின்னா, மத்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த ஸ்வீட் நாங்க குடுப்போம். கண்டிப்பா குடுப்போம். அது அந்த ஒரு ஒரு டிசிப்ளின் வந்துருச்சு அப்படின்னாலே, நீங்க ஈஸியா வந்து இந்த டிசீசஸ்லேருந்து வெளில வரலாம்.